ஹாய்ங்க, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேவி பார்க்க போகிறோம். இப்போ இந்த சேமக்கிழங்கு சீசன் இல்லைங்களா? குட்டி குட்டி சேமக்கிழங்கு இருக்க நிறைய விற்கிறாங்க. இப்போ ஒரு கூர் 20 ரூபா 30 ரூபா விற்கிறாங்க. அந்த சேனக்கிழங்கு நம்ம நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா பீல் பண்ணி எடுத்துடணும். பீல் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக விட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தனியா 2 ஸ்பூனு, 4 மிளகாய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, முழு பூண்டு 2. இதெல்லாம் நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிப்போம். அந்த வதக்குறதோட சேர்த்து இந்த கருவேப்பிலை, 1 வெங்காயம், 1 தக்காளி. இப்போ மாங்காய் சீசன் இல்லைங்களா? மாங்காய் நல்லா தோல் சீவிட்டு நல்லா மாங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு பொன் முறுக்கெல்லாம் வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த பருப்பெல்லாம் நல்லா பொடிச்சதெல்லாம் நல்லா நைஸாக அரையும். அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த கிரேவி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கிரேவி வந்த அப்புறமா நம்ம தாளிப்பு பண்ணுவோம். கடுகு, தட்டைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு 1 வெங்காயம் 1 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இந்த சேனக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த மிளகாய் பொடி போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைஸ் நம்ம மாங்காய் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நாங்கள் புளிப்பு இல்லாத மாங்காய் எடுத்துருக்கோம். அந்த மாங்காய் போடுறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சு இந்த கிரேவியில் ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி இறக்கும்போது கொத்தமல்லி போட்டுடணும். கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சேமக்கிழங்கு கிரேவி இந்த மாதிரி வரும். நாங்கள் இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் கோதுமை களி, சேமக்கிழங்கு கிரேவி. இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கேழ்வரகு களி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த சேமக்கிழங்கு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.